இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மார்னிங்கே எந்திரிச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வாசலில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. போட்டுட்டு வாசல் நிலவாசப்படியிலையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு கோலம் போட்டு வாசலுக்கு வந்து பூவும் வச்சாச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி நிறையா இருக்கும். அதில் வந்து நம்ம வெற்றிலை தீபம் போடுறதுக்காண்டி முருகருக்காண்டி ஒரு 6 வெற்றிலையை வந்து நான் பறிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலையில் வந்து நல்லா எந்த ஒரு புள்ளியும் இல்லாமல் நல்ல வெற்றிலையாக ஒரு 6 வெற்றிலை வந்து நம்ம இப்போ பறிச்சுக்கலாம். நம்ம வீட்டில் வளர்த்த வந்து வெற்றிலை செடியிலேருந்து வெற்றிலையை எடுத்து நம்ம வந்து முருகர் கடவுளுக்கு வந்து வெற்றிலை தீபம் போடுறது வந்து அதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு சின்ன மண் தொட்டி இருந்தால் போதும். அதில் வந்து நீங்கள் இந்த ஒரு சின்னதாக ஒரு வெற்றிலை கொடியை வச்சு வளர்க்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப பராமரிக்கணும்னு இல்லை, தண்ணி ஊற்றினாலே போதுமானது தான். முருகருக்கு வந்து நான் வந்து செவ்வாய் உரையில் நம்ம வந்து மாக்கோலம் போடணும். மாக்கோலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள், ஜவ்வாது, சந்தனம் இதெல்லாம் வந்து நமக்கு வேணுங்கிறத வந்து அந்த மாக்கோலத்தில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு வந்து சரவண பவ அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை எழுதிட்டு அதில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு உண்டான அந்த வெற்றிலை அதை வந்து நல்லா கழுவிட்டு அந்த வெற்றிலையில் வந்து பார்த்திங்கன்னா 6 வெற்றிலை தான் எடுக்கணும். அந்த 6 வெற்றிலையில் வந்து காம்பை கிள்ளிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து பூ நமக்கு என்ன நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை வந்து நம்ம வச்சிடணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஃபஸ்ட்டு அதை ஏற்றிட்டு அப்புறம் நம்ம வந்து போடக்கூடிய அந்த நெய் தீபத்தை வந்து ஏற்றணும். அந்த நெய் தீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெற்றிலை காம்பை வந்து அதில் போட்டுறணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நம்மக்கிட்ட என்ன முடியுதோ மஞ்சள், சந்தனம், பால் அந்த மாதிரி என்னென்ன அபிஷேகம் நம்ம பண்ண முடியுமோ அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பிரசாதமாக நம்ம ஒன்று பிரசாதம் செஞ்சு வைக்கலாம். இல்லைன்னா பழங்கள் ஏதாவது ஒன்று வச்சு நெய்வேத்தியம் படைச்சிட்டு நம்ம வந்து சாமி கும்பிடலாம். கும்பிட்டதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் பண்ணணும். விபூதி அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த விபூதியை தான் பிரசாதமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு கந்தசஷ்டி படிக்கணும். இல்லைன்னா வேல்மாறல் சொல்லலாம். வேல்மாறல் இல்லை தெரியலை அப்படின்னா நம்ம கந்தசஷ்டியை நம்ம வந்து ஃபுல்லாக கந்தசஷ்டியை படிச்சுட்டு நம்ம வந்து பூஜையை வந்து நம்ம நிறைவேற்றலாம். இப்படி தான் நான் வந்து பூஜையை வாரம் முடிக்கிறேன். இது வந்து என்னோடய 8வது வார பூஜை. பூஜையை முடித்ததுக்கப்புறம் என் பொண்ணு ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவங்க வேகமாக வந்து அந்த விபூதியை எடுத்து பிரசாதமாக வந்து அவங்க வந்து பூசிக்குவாங்க. இந்த வாரம் இப்படி தான் வெற்றிலை தீப வழிபாடு முடிஞ்சிச்சு.